அவர் பேசுகின்ற போது 1 150 லட்சம் கோடி அளவிற்கு அவர்களுக்கு நஷ்டம் வந்திருக்கிறது. அமெரிக்கர்களுடைய பலவீனத்தை நன்குணர்ந்த ஈரானியர்கள் அமெரிக்காவோடு எதிர்த்து போரிடுவதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். ஹெர்முஸ் வளைகுடாவிலிருந்து 19 ஒரு அடுத்த மாதத்திற்குள் முழுமையாக அமெரிக்க படைகள் அங்கிருந்து அகல வேண்டும் அல்லது விலக வேண்டும். கப்பல்கள், இராணுவ தளவாடங்கள் எல்லாமே விலகிவிட வேண்டும் 30 நாட்களுக்குள். ஈரானுடைய மறுவாழ்வு பொருளாதார சிக்கலுக்கு $300 பில்லியன் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பது நடைமுறையாகிறது. அணு ஆயுத ஒப்பந்தம் குறித்து இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை. இப்போ அமெரிக்காவுடைய பலகீனம் இதுதான். நேயர்களே, இன்றைக்கு ஒப்பந்தம் ஆக போகிற சூழல். இன்றைக்கு 19ஆம் தேதி. இதில் ஒரு குறிப்பிட்ட சில பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைத்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் நடக்கின்ற நேரத்தில் சில நேரத்திற்கு அவருக்கு இயற்கையான ஒரு தன்மையினால் ஏதாவது ஒன்றை பேசுகிறார். அவர் பேசுகின்ற போது 150 லட்சம் கோடி அளவிற்கு அவர்களுக்கு நஷ்டம் வந்திருக்கிறது, நாங்கள் தாக்கி அழித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இப்போது அவர் சொன்னதுக்கு இவர்கள் கேட்கலாம், அப்படி என்றால் 150 லட்சம் கோடி எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்கலாம். வாயை விட்டு எதையோ புண்ணாக்கிய கதையாக அமெரிக்க அதிபர் தேவையற்ற சில வார்த்தைகளை பேசுகிறார். நாங்கள் போரை நிறுத்துவதற்கு காரணம் 2 ஆண்டுகள் தொடர்ந்து போரை நாங்கள் நடத்த முடியும், ஆனால் நிறுத்துகிறோம், ஈரான் சேதமடைந்துவிடும், ஈரான் பேசுவதற்கு கூட ஆள் இல்லை என்பதை தன்னைத்தான், தனது கௌரவத்தை, தனது அந்தஸ்தை, தனது வரம்பை, தனது அதிகாரத்தை, தனது ஆயுத பலத்தை காட்டுவதற்காக அவர் இப்படி உலகம் முழுவதும் அவர் புலம்புகிறார் என்றுதான் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட இந்த 100 நாட்கள் தாண்டி போகிற 108, 110 நாட்கள் ஆகிற நேரத்தில் அமெரிக்கா 42வது நாட்களிலே போரை முடித்து கொண்டார்கள். அதற்கு மேல் அவர்களால் போர் செய்ய முடியாது. ஆனால் ஈரானியர்கள் எந்த நேரத்திலும் சமாதானத்துக்கு போகவில்லை. அமெரிக்கர்களுடைய பலவீனத்தை நன்குணர்ந்த ஈரானியர்கள் அமெரிக்காவோடு எதிர்த்து போரிடுவதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு டிராப்டுடைய மாடல் நமக்கு சில செய்திகளை சொல்கின்றது. அந்த மாடல் அடிப்படையில் ஈரான் நாட்டில் ஒரு பெரிய பொருளாதார சேதாரம் உருவானதாக அமெரிக்க அதிபர் சொல்லிக் கொண்டிருப்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். அதே போன்று இரண்டாவதாக ஹெர்முஸ் வளைகுடாவிலிருந்து 19 ஒரு அடுத்த மாதத்திற்குள் முழுமையாக அமெரிக்க படைகள் அங்கிருந்து அகல வேண்டும் அல்லது விலக வேண்டும். கப்பல்கள், இராணுவ தளவாடங்கள் எல்லாமே விலகிவிட வேண்டும் 30 நாட்களுக்குள். அதற்கு பிறகு இப்பொழுது இருப்பதை போல் தொடரும் ஸ்டேட்டஸ் கோ. ஈரான் அதை அதை மெயின்டைன் செய்யும். ஆனால் ஈரான் அவற்றுக்கான சுங்கச்சாவடி கட்டணம் என்று எதையும் போடாமல் வேறொரு பெயரில் அவர்கள் வசீகரமாக வசூல் செய்து கொள்வார்கள். அது சுங்கச்சாவடி கட்டணமாக இருந்தால் அமெரிக்காவுக்கு அசிங்கம் என்பதனால் அந்த வார்த்தையை எடுத்து பரஸ்பரம் ராஜேந்திர முடிவில் ஒரு என்ன சொல்கிறது, சர்வீஸ் கட்டணம் அப்படி என்று போட்டுக்கொள்கிறார்கள். சரி, ஈரானுடைய மறுவாழ்வு பொருளாதார சிக்கலுக்கு $300 பில்லியன் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பது நடைமுறையாகிறது. இந்த $300 பில்லியன் என்பது இந்திய மதிப்பிற்கு 28 கோடி. இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் அதை அமெரிக்கா யாரோடு எப்படி பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள்? மத்திய கிழக்கில் இருக்கும் குவைத்தோடு, கத்தரோடு, ஜோர்டானோடு, சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், இப்படி எல்லா நாடுகளும் இருக்கிறார்கள். துருக்கியோடு அவர்கள் யாரோடு எப்படி பகிலப் போகிறார்கள்? அவர்கள் எவ்வளோ கொடுக்க போகிறார்கள்? EU எவ்வளோ கொடுக்க போகிறது? இதெல்லாம் ஆசிய கண்டத்தில் மற்ற நாடுகள் எல்லாம் கேட்பார்கள். இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த 300 மில்லியன், அதாவது பில்லியன் டாலர், 300 பில்லியன். 300 பில்லியன் என்பது உங்களுக்கு 28 லட்சம் கோடி. இதற்கு அப்புறம் ஈரானின் மீதான தடைகள் முழுமையாக நீக்கப்படும். ஈரான் இனி உலகத்தோடு பிஸ்னஸ் நடக்கலாம்,
ஈரானுக்கு எந்த தடையும் இருக்காது. உலகத்தை போன்று அவர்கள் வியாபாரம் செய்வார்கள். உலகத்திலிருந்து பல கம்பெனிகள் ஈரானுக்குள் வரும். ஈரான் நிறுவனங்கள் டிரான்சாக்ஷன் நடக்கும். வங்கித்துறையில் முடக்கம் இருக்காது. ஏற்றுமதி நடக்கும், இம்போர்ட் நடக்கும். எல்லாம் தட் ஷுட் பி டிரான்ஸ்பரன்சி வித்தவுட் எனி ஹிடன் ப்ராசஸ். மறைமுகமாக எதுவுமே நடக்காது. உலகம் எப்படி இயங்குகிறதோ அப்படியே ஈரானும் ஆயில் வியாபாரத்தை நடத்தி கொண்டிருக்கும். எந்த தடையும் இல்லை. ஆனால் அணு ஆயுத ஒப்பந்தம் குறித்து இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை. இப்போ அமெரிக்காவுடைய பலகீனம் இதுதான். அணுசக்தி விவகாரத்தில் எந்த புதிய தடைகளும் விதிக்கப்படாது. ஈரானுடைய கச்சா எண்ணெய், பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதி அமெரிக்கா முழுமையாக தடையில் நீங்கியது. அதே சமயம் ஈரானுடைய நிதி கட்டுப்பாட்டில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கிவிட்டார்கள். அவர்களுக்கு நிதி வந்துவிடும், நிதி போகும், அவர்களுடைய முடக்கப்பட்ட பணம் வரும். ஈரானுடைய வங்கிகளுக்கு நிதி ஒதுக்கீடு, ஈரான் முழுமையான பயன்பாடுகள் எல்லாமே ஆஸ் பர் ரூல் படி உலகம் எப்படி இருக்கிறதோ அதே போன்று. அதே சமயம் ஈரானுக்கு இந்த அக்ரிமெண்ட்டை குறித்து, அவர்களுடைய செயல்பாட்டு திறன்கள் குறித்து எதிர்காலத்தின் செயல்பாடுகள் கண்காணிப்பு செய்யப்படும். தொடர்ச்சியாக ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகியவைகள் இணைந்து செயல்பட, அவர்கள் சில விவகாரத்தில் ஒன்றிணைந்து செயல்பட, அது முழுமையாக வரும் காலம் அதற்காக பதில் தரும் என்ற அடிப்படையிலும் நல்லெண்ண அடிப்படையில் இந்த வார்த்தைகளை அவர்கள் இணைத்திருக்கிறார்கள். ஒரு சட்ட பிரேரணை, ஒரு வடிவம் கொடுக்கப்பட வேண்டுமென்றால் அதற்கு உலகத்தில் செயல்பட்டாலும் செயல்படாவிட்டாலும் ஐநாவினுடைய கட்டுப்பாட்டில் அவர்கள் அங்கீகாரம் பெற வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஐநாவினுடைய அங்கீகாரத்தை பெற முடியாமல் போய்விட்டால் அது சாசன பதிவாகாது. ஐநாவினுடைய சட்டப்பிரிவின் அடிப்படையில் இந்த ஒரு அதாவது வைப்ரண்ட், இந்த ப்ரூடண்ட், இது மாதிரி சில விஷயங்கள் சேர்க்கப்பட்டு அது முழுமையாக வார்த்தை விளக்கத்தில், இது சாட்சிகளின் ஒப்புதலில், சாட்சி கையெழுத்து யாரெல்லாம் போடுகிறார்கள் என்று தெரியவில்லை, சாட்சிகளின் ஒப்புதலின்படி இந்த டிராஃப்ட் உலகின் எல்லோருடைய கையிலும் கிடைக்கக்கூடிய அளவிற்கு வடிவமைக்கப்படும் என்பதுதான் முக்கியம். இந்த சுருக்கமான இந்த காணொளியில் நான் உங்களுக்கு சொல்லி முடிப்பது என்னவென்றால், இன்றைக்கு 19ஆம் தேதி ஒப்பந்தம் அமெரிக்க அதிபருடைய எல்லை மீறிய வார்த்தை பிரயோகத்தை அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அதை கண்டுகொள்ளாதீர்கள், அவர் எப்படியும் அப்படித்தான் என்ற மாதிரி பேசியும் பேசாமலும் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், எல்லா விஷயத்திலும் எங்களுடைய பிரசிடென்ட் வெளிப்படைத்தன்மை கொண்டவர் என்பதை விட்டு கொடுக்காமல் கீழே விழுந்து மீசையில் மண்வொட்டாத கதையாக அவர் பேசி முடிக்கிறார். இப்போது நான் உங்களுக்கு சொன்னது, இந்த ஹெர்மூஸ் ஜலசந்தி துறக்கப்படும். இன்றிலிருந்தோ நாளையிலிருந்தோ அணு ஆயுத விவகாரங்கள் 60 நாட்களுக்கு பின்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும். 3வது ஒரு கமிட்டி இதை கண்காணிக்கும். 4வது ஹெர்மூஸ் சுங்கச்சாவடி கட்டணம் என்பது மாற்றப்படும். ஆனால் அதற்கு வேறு பேரில் அவர்கள் கலெக்ஷன் செய்வார்கள். ஆனால் ராஜேந்திர யுக்தியாக அணு ஆயுத செயல்பாடுகளை பயன்படுத்த மாட்டார்கள் என்றும் சுங்கச்சாவடி கட்டணத்தை வசூலிக்க மாட்டார்கள் என்று அமெரிக்காவுக்கு ஒரு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். இது ஈரானும் சரி, அவர்கள் சென்று விட்டு போகட்டும் என பெரிய மனதோடு சென்றிருக்கிறார்கள். வரும் நாட்களில் ஒரு வங்கித்துறையான செயல்பாடுகள், டிரான்சாக்ஷன், பரிவர்த்தனைகள் அனைத்தும் சிறப்பியல்பாக நடக்கும். ஈரானுடைய முடக்கப்பட்ட பணங்கள் வங்கியிலிருந்து 24 பில்லியன் விடுதலை செய்யப்படும், விடுவிக்கப்படும். அதே போன்று ஈரானுக்கு 300 பில்லியனை கொடுப்பது சம்பந்தமாக அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தின் வாயிலாக சில சமிக்சைகளை, உறுதிகளை கொடுப்பார்கள். இந்திய மதிப்பீட்டிற்கு 28 லட்சம் கோடி, அதை மத்திய கிழக்கின் நிரந்தர அமைதிக்கான பணமாகவும் அது வழங்கப்படும். அதே சமயம் ஈரானுடைய வருங்கால வளர்ச்சி, ஈரானுடைய செயல்பாடுகள், அடாப்டேஷன், ஈரானுடைய கட்டமைப்புகள் மேம்படுத்துதல், ஈரானுடைய கல்விக்கான வழிவகை, எல்லாவற்றையும் அவர்கள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்றும் இந்த 19ஆம் தேதி இன்று நடக்கிற அந்த பேச்சுவார்த்தையில் முழுமையாக இந்த வார்த்தைகளும் சேர்க்கப்பட்டிருக்கிறது.
ஈரானுக்கு தடைகள் நீக்கப்பட்டதன் மூலம் ஈரானுடைய எக்ஸ்போர்ட், ஈரானுடைய இம்போர்ட் எல்லாம் முழுமையாக அது வழக்கம் போல் நடக்கும். அமெரிக்காவோடு அவர்கள் வரும் காலத்தில் வியாபார பார்ட்னராக இருப்பார்களா என்ற கேள்விக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஈரான் அமெரிக்காவிற்கு 100 போயிங் விமானங்களை ஆர்டர் செய்திருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. ஏனால் உலகத்தில் பெரிய போயிங் நிறுவனம் அமெரிக்கா. அது ஒரு சந்தையிலே அவர்கள் கொடுப்பது ஒன்றும் தவறில்லை. பகை கொண்டவர்கள் இணைந்து இப்பொழுது வர்த்தக பங்காளியாக அவர்கள் செயல்பட முடிவு செய்திருப்பது ஒரு நல்ல ஒரு சமீட்சை. இந்த 14 பாயிண்ட்ஸ் இன்னும் அதில் முக்கியமாக நான் சொல்வது லெபனானின் போர் நிறுத்தம். இஸ்ரேல் என்ன சொன்னாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது, நிறுத்தித்தான் ஆக வேண்டும். யூரோப்பிய யூனியனும் ரஷ்யா, அமெரிக்கா, பிரான்ஸ், இத்தாலி, மத்திய கிழக்கு நாடுகள் எல்லோருமே போரை நிறுத்தும் போது இவன் ஒருவன் மட்டும் தாக்கி கொண்டு பெஞ்சமின் அலைய முடியாது. ஆக ஈரானுக்கு எல்லாமே சாதகமாக அமைந்திருக்கிறது, பாதகம் ஒன்றுமில்லை. ஈரான் தன் கைங்காரியத்தை எளிதில் முடித்து கொண்டிருக்கிறது. இதன் பெரிய மேன் ஆஃப் த சீரியஸ்ன்னு சொன்ன மாதிரி இந்த போரின் ஒரு மேன் ஆஃப் த சீரியஸாக போயிங் விமானத்திற்கு தொடர் நிலைகளின் யார் வெற்றி பெற்றார் என்பது பல காரணங்கள் இருக்கிறது. முக்கியமாக அணுசக்தியினுடைய ஒப்பந்தம். அமெரிக்கா உலகம் முழுவதும் சொல்வது ஈரான் இனி அணுசக்தி பயன்படுத்தாது. ஆனால் அவர்களும் பயன்படுத்துவேன் என்று எப்போதும் சொல்லவில்லை. அமெரிக்கா பேசிய வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை. அவர்கள் நாங்கள் என்ட்ரி செய்யப்பட்டதை வைத்திருக்கிறோம் என்று தான் சொன்னார்களே தவிர அது நல்ல பணிகளுக்கு பயன்படுத்துவோம் என்று தான் சொன்னாலே, அணுசக்தியை நாங்கள் பயன்படுத்தி அணுகுண்டு தயாரிக்க போகிறோம் என்று எப்போதும் ஈரான் சொல்லவில்லை. ஆனால் அமெரிக்காவை தனக்கான ஒரு மதிப்பீட்டு வார்த்தையாக, சொலவாடலாக அதை எடுத்துக்கொண்டார்கள். ஒன்று, பரவாயில்லை விட்டு போகட்டு, சரி பெரிய மனுஷன் அப்படின்னு விட்டுட்டாங்க. இரண்டாவதாக, ஹெர்மூஸில் சுங்கச்சாவடி இருக்காது. ஆனால் அது வேறு பேரில் அது வசூலிக்கப்படும். அது உலகத்திற்கும் தெரியும். சரி பரவாயில்லை, பெரிய மனுஷனாக இருக்கார், பெரிய நாடு, விட்டுட்டு போயிருங்க. அவர்களுக்கு தேவை அணுகுண்டு தயாரிப்பது அல்ல. அணுகுண்டு அவர்களுக்கு யாரையும் வெட்டுவது, குத்துவது, கொலை செய்வது, அழிப்பது, நிம்மதியற்ற நிலைக்கு தேவையில்லை. அதை தாண்டி அதற்கான கால வரையறைகள்லாம் தெரியும். 20 ஆண்டுகளா 15 ஆண்டு. அதை தாண்டி தற்போது வர்த்தகத்தில், வியாபாரத்தில் தடைகள், வரக்கூடிய பொருட்கள், நாட்டின் மேலாண்மை, நாட்டை குருட்டினை செய்வது, கட்டமைப்புகள் எல்லாவற்றிற்கும் அவர்களுக்கு ஒரு உயர்ந்த அங்கீகாரமும் வரம்பும் வாழ்வியல் தத்துவமும் கிடைத்திருக்கிறது. அமெரிக்காவை தாண்டி உலகம் முழுவதும் சாட்சியாளர்களாக இதற்கு இருப்பார்கள். யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இது முழுமைப்படுத்தப்படும் என்றுதான் அறிய முடிகின்றது. மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.